அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம மதியம் மலர் திட்டம் போட்டு நம்ம சுரேஷ் கூட சென்னைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா மதியம் இருந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இருந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறாங்க. சுரேஷ்க்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணதுனால மதி சாப்பிடாம வந்துடுறாங்க. ஏன் இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்ட உடனே உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நான் பண்ண வரைக்கும் போதும், எங்கள் வீட்டாளுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இஷ்டப்பட்டதை எதுவும் என்னால் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி மதி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட என்னால் பேசி பேசி கண்டிப்பாக என்னால் ஜெயிக்கவே முடியல. நான் ஒரு போலீஸ்காரன் தான், ஆனால் நான் சொல்கிற பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு எனக்குள்ள ஒரு கர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உனக்காகலாம் என்னால் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் என்ன சொன்னாலையும் அவங்கள எதிர்த்து பேசுகிறத முதல்ல நிப்பாட்டு. அதே மாதிரி அவங்க என்னுடைய அப்பா அம்மா, அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணமே என்னுடைய அப்பா அம்மா தான். உனக்காகலாம் அவங்க எக்காரணத்தை கொண்டும் மாற மாட்டாங்க. வேணா எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மதி இருந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னாலையும் மாற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சுரேஷ் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.